நமது ஜெபம் டிவியில் abundant life. தேவன் சொல்கிறார், என் ஆவிக்குரிய மண்டலங்களை உங்களுக்கு நேராய் நான் திறக்கிறேன். உண்மையை சொல்ற சபை ராஜ்யத்துடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் பிரசனத்தை தேடுறோம், டங்ஸ்ல பேசுறோம், பிரேயர் ரூம்ல டெய்லி உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றோம். எதுக்கு இதெல்லாம்? Every Wednesday, abundant life program at 7 p.m. only on Jabam TV. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தீர்க்கதரிசனமான வசனத்தை வாசிக்க துவங்குவோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷம் சொன்ன ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ஆண்டவருக்கு பெருமை உள்ள ஒரு மூமெண்ட். என்ன? இவர்கள் என் குமாரர், நான் அவர்களுடைய. நல்லதான் சொல்லுங்களா? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை பெருமைப்படுத்த போகிறோம் இந்த ஆண்டு? இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது பாஸ்டர் அப்படின்றத விட, இந்த ஆண்டு என் தகப்பனை பெருமைப்படுத்த போகிறேன். அவர் என்னைய பார்த்து, என்னுடைய விசுவாசத்தை பார்த்து கரம் தட்டி காலரை தூக்கி, இவன் என்னுடைய குமாரன், அவள் என்னுடைய குமாரத்தி, இவர்களுடைய விசுவாசம் என்னை கனப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு சீசனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சபை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு? தகப்பன் நம்மை கண்டு பெருமை அடைகிற ஒரு காலகட்டம். நான் நம்புறேன் நம்ம எல்லாம் கர்த்தரை பெருமைப்படுத்த போகிறோம். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம். ஆமென். நிறைய பேருக்கு தன்னை பெருமைப்படுத்துறது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஆனா யார் ஒருத்தர் தேவனை பெருமைப்படுத்துறாரோ, தேவன் அவங்களை பெருமைப்படுத்துவார். இது இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். யார் ஒரு கடவுளை பெருமைப்படுத்துறார்களோ, கடவுள் அவர்களை நம்மளை மேன்மைப்படுத்தும் போது நம்ம எப்படிலாம் பேசுவோம், அப்படி இப்படி இப்படி. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துறாரு வச்சுக்கோங்களேன், ஒரு நைட்ல உலகம் முழுவதும் நம்ம யாரும் தெரியும். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், we are like AK-47. நீங்க யாரு என்னன்னு சொல்ல தேவையில்லை, நீங்க போய் நின்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். நிறைய டைம் தன் சொந்த முயற்சியில ட்ரை பண்ணுவாங்க, நம்ம யாரு, நம்ம இப்படி அப்படின்னு. உண்மையை சொல்றேன், AK-47 என்னைக்குமே தான் AK-47 சொல்லாது. அது கொஞ்சம் இன்ட்ரோவெட்டா தன்னை காட்டிக்கும். இன்ட்ரோவெட்னா என்ன? தன்னை ஏதோ தெரியாத மாதிரியே காட்டிப்பாங்க. ஆனா அவங்க when they go and stand on the stage, the fire will come down. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சபையை தேவன் அவ்வண்ணமாய் மாற்ற போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பெருமைப்பட போகிறார். அப்பா இப்படியா, இந்த மாதிரியா, அரவிந்த் இப்படி ஆயிட்டா, உங்களை சால முடியாது, அஸ்வின் இப்படி ஆயிட்டார். பெருமை ஆண்டவர் பெருமை பேச யாரும் அவர் தடுக்க முடியாது, தெரியுங்களா? அவர் பெருமை பண்ணணும்னு உங்களை நினைச்சுட்டாருன்னா யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த சீசன் கடவுள் சொல்ற, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். சுதந்தரித்துக் கொள்வான் என்று ஜனவரி 1ஆம் தேதி சொன்ன உடனே பிரச்சனை நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? சில நெருக்கடி, சில எறும்புகடி, சில அங்கங்க கொஞ்சம் எலிகள்லாம் உள்ள வருகிறது, கொஞ்சம் பயமூற்றுகிறது, இப்படி பல விதமான சூழ்நிலைகள் வந்தால், அதான் சொல்றேன், அதுதான் சுதந்தரித்திருப்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நல்ல ஒரு ஆமென். எதிர்ப்பு வந்துச்சா? கொஞ்சம் கை கடிக்கிற மாதிரி இருந்துச்சா? ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் கொஞ்சம் பாஸ்டர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பாஸ்டர் இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் சஃபர் பண்றோம். அதுதாங்க அடையாளம். சுதந்தரித்துக் கொள்கிறீர்கள் என்பதுக்கு அதுதான் அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாரும் நேற்று சொன்ன வாசியம், நம்ம எல்லாரும் இந்த சைட்ல நிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நிக்கிறோம். பிசாஸ் அந்த சைடு இருக்கிறான். ஆப்போனன்ட்டுக்கு ரொம்ப வெறி ஆயிருச்சு. என்ன வெறி ஆயிருச்சு? என்னடா இவனுங்களை எவ்வளவு போட்டு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தா, இப்ப என்னைய எதிர்த்து பேசுறான். ஆமென். எதிர்த்து பேசினாலே எதிர்ப்புகள் வரும். விசுவாசத்தில் எழுந்தால் பிசாசும் கொந்தளிப்பான். ஆனால் தலையிலே கொட்டி உட்கார வைக்கணும். ஆமென். வர மாட்டேந்தே. இப்பொழுது ஒருவேளை 2025 கொஞ்சம் கை கடிக்கிற மாதிரி இருக்குது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்துகிறது அடையாளமே அதுதான். நீங்க உயர்றீங்கன்னாலே 10 பேர் வந்துடும், 10 பிசாஸ் வந்துடும். சுகர் இருக்குல்ல, பிபி இருக்குல்ல, உனக்கு ரிசல்ட் சொல்றேன்னா நீ ஓவரா ஆடிட்டு இருக்கிற, அந்த தான் லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பான். ஏதாவது போனியா, சந்தோஷமா உற்சாகமானியா, உடனே வீட்டுக்கு வந்துடணும். நீ பிசாசுடைய கான்செப்டே தான். அந்த நேரத்தில் உனக்கு கிளிகிழிப்பா இருந்துச்சா, காதுல கிடுக்கிடுன்னு உனக்கு நோண்ட மாதிரி இருந்துச்சா, அதை விட நீ ஓடிப்படி வீட்டுக்கு. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் பிசாசுடைய எல்லைக்கு பயத்தை உண்டாக்குறார்கள். நாம் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பயத்தையும் மிகப்பெரிய நடுக்கத்தையும், ஓ ஹல்லேலூயா, தகப்பனே நம்மை பார்த்து பெருமை செய்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை
உயர்த்துவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமென். சோ சுகந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல ஒரு ஆமென். கடந்த சில வாரங்களால் உங்களுக்கு ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள் ராஜ்யத்துக்குரியவர்களா? ராஜ்யத்துக்குரியவர்கள். நாம் மதத்துக்குரியவர்கள் அல்ல, ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் ராஜ்யத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு ஆமென். எடுத்து வாசிங்க மத்தேயு 4:17. வேகமாய் 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள். அது முதல் இயேசு. எது முதல்? மேல வாசிச்சீங்கன்னா 40 நாள் வனாந்தர வாழ்க்கைக்கு போறார். வனாந்தரத்தில் சோதிக்கப்படுகிறார். சோதனையை ஜெயிக்கிறார். ஜெயிச்ச பிறகு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் சர்மன் என்ன? இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது முதல் கொண்டு. எது முதல் கொண்டு? அவர் 40 நாள் வனாந்தரத்தின் ஊடாய் நடந்து 40 நாள் பிசாசால சோதிக்கப்பட்டு, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணுமா உங்களுக்கு? இயேசு சோதிக்கப்பட்டார்னு நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் வாசிச்சிருப்பீங்க. என்னன்னு சொன்னார்? கல்ல பிரெட்டா மாத்திருப்பா, மேல இருந்து கீழே குச்சிருப்பா. இதோடு நீங்க உங்க வாலிப நாட்கள்ல இருந்து சரியா உங்களுக்குள்ளே நினைச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க டெம்டேஷன் ஆன சில விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதை விட 100 மடங்கு அதிகமா இயேசு போனார், கடந்து போனார். He was a human. நம்ம என்னெல்லாம் யோசிச்சோமோ அதெல்லாம் இயேசுவும் கடந்து போனார். ஆனால் ஜெயித்தார். அவர் ஜெயித்து வந்து பிரசன்ஸோட உள்ள வந்தோடனே அது முதல் கொண்டு அவர் பிரசங்கிக்க துவங்கின காரியம் ராஜ்யத்தை குறித்து. What is the kingdom of God? ஆமென். ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் ஜனங்க பாவத்தினால் அழிந்தார்கள், பாவத்தினால் தாங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்ற எண்ணத்தை இழந்தார்கள். சோ அதில் முதல் கொண்டு the first day Jesus began to preach about the kingdom. மனம் திரும்புங்கள். Repentance is all about transforming your mind. பாவத்திலிருந்து வெளியே வருது மாத்திரம் இல்ல மனம் திரும்புகிற அர்த்தம், ஒரு மனதையும் சிந்தனையும் புதிதாக்குவதுதான் மனம் திரும்புதல். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இயேசு உள்ள வந்த உடனே, சீன்ல வந்த உடனே ஆரம்பிச்ச முதல் பிரீச்சிங் பரலோக ராஜ்யம். அவர் எங்கேயுமே, நான் திருப்பி ஏன் சொல்றேன்னா, நம்மளை மதத்துக்குரியவர்களாக ஆக்கவே கூடாது. பாருங்க, மதம் என்றது ஒரு பெரிய வியாதி மாதிரி. பாருங்க, மதம் தன்னுடைய ஜனங்களை மாத்திரம் தான் பார்க்கும். ஆனால் இயேசுவின் அன்பு எல்லாரையும் அவரை போல பார்க்க வைக்கும். பாருங்களேன். ஆமென். சரி, ஆண்டவர் ஆரம்பிச்ச முதல் பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அடுத்தது வாசிப்போம் மத்தேயு 13:10. கொஞ்சம் வேகமா திருப்பி கொள்ளுங்க. எடுத்து வாசிங்க. மத்தேயு 13:10 வாசிப்போம். அப்பொழுது சீசர்கள், ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட் எல்லாம் வாசிக்கோங்க. அப்பொழுது அவர்கள் வந்துட்டு, ஏன் அவர்களோடு கூட ஓமைகளை கொண்டு பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அடுத்தது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அண்டர்லைன், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி யாருக்கு அருளப்பட்டிருக்குது? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுமா? ஆமென். இப்பொழுது சீசர்கள் இயேசு இடத்துல வந்து கேட்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா என்னையா எப்ப பிரசங்கம் பண்ணா ஒரு ஓமையை சொல்லிட்டு இருக்கு, ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, காக்கா வந்துச்சு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஏன் எப்ப பார்த்தாலும் ஓமையை சொல்றீங்க அப்படின்னு சீசர்களுக்குள்ள ஒரு கேள்வி. மாஸ்டர் பிரசங்கம் பண்றார், சீசர்களுக்குள்ள ஒரு கேள்வி, என்ன எப்ப பார்த்தாலும் இவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சோன்னு நான் உங்களுக்கு ஒரு ஓமையை சொல்ல போகிறேன், ஆரம்பிச்சிட்டாரா ஓமையை. அப்போ இவங்களுக்கு ஓமையும் புரியல. ஓமையை ஏன் சொல்றார்களா? அதான் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாகனா எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, இன்ஸ்டன்ட்லி, ஒரு வைப்ரேஷனோட, இல்ல ஒரு கோபத்தோட, இல்ல ஒரு இன்ஸ்டன்ட் கமாண்ட்மெண்டோட அவர் திரும்பி பிரதியுத்தரமாக, கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுங்க, யோசிக்காம இயேசு பேசினார். யாரு பேச? சீசர்களுக்கு பேசுறாரு. எப்ப? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி
உங்களுக்கு அருளப்பட்டது, ஆனால் அவர்களுக்கோ. இப்போ உங்களுக்கு தெரியாதா ஏன் ஓமையை சொன்னாருன்னு? நிறைய பேர் நமக்கே தெரியாது ஏன் இயேசு ஓமையை சொன்னார். ஒரு புரியுறதுக்காக சொன்னார், புரியுறதுக்காக சொன்னார். யாருக்கு சொன்னார்னா புறஜாதிகளுக்கு ஓமையை சொல்றார். ஆனால் இயேசுவால் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஓமைகள் தேவையில்லை. ஏனால் பரலோக ராஜ்யங்கள் அவர்கள் அறியும்படி அவர்களுக்கு போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகி இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓமைகள் யாருக்கு? அவரை தெரியாதவர்களுக்கு. ஏன்னா ராஜ்யத்தை குறித்து பேசுற நமக்கே சிலது புரியாது பாருங்க. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் growth வந்ததுல நமக்கு என்ன, நம்ம ஆளுமை செய்வோமா, நம்ம வியாதியை ஜெயிப்போமா, பிசாசை துரத்துவோமா, பிசாசு கூட உட்காந்து நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடுவோமா, இப்படிதான் நம்மளை ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பிசாசா, பிசாசு அங்கே நிற்குது, பிசாசு இங்கே நிற்குது அப்படின்னு பயம் 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 நமக்கு பயம் காட்டியே ஏதோ வந்தோ வாழ்ந்தோ 2 சாட்சியை சொன்னோம், டக்குன்னு சிலுவை தூக்கி தலைமையில நமக்கு நட்டுட்டு தேவனே நான் உமதண்டையில் போய் சேர்ந்துடுறோம். ஆனா ராஜ்யம் நம்மை குறித்து சொல்லுது, ராஜ்யத்துடைய ரகசியங்களை அறியும்படி. God is hinting a word. ராஜ்யத்துடன் ரகசியங்களை நீ அறியும்படி உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, ரகசியங்கள். எதற்கு ரகசியம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். சீக்கிரத்தை உனக்கு மட்டும் நான் சீக்கிரட்டா சொல்றேன். பார்த்தா அந்த விட்டு 8 பேர் கூட ஓடி இருக்கும். ஆமென். பைபிள் சொல்லுது, இயேசு சொல்றார், உங்களுக்கு ராஜ்யத்துடைய ரகசியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. நம் சபைக்கு ராஜ்யத்துடைய ரகசியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு ஆமென். இந்த ராஜ்யத்துடைய ஞானத்தை நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். நீ ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்ற, நீ சுதந்திரிக்க வேண்டுமா? ராஜ்யத்துடைய ரகசியங்களை தியானிக்க துவங்கு. எத்தனை நம்புறீங்க? உங்களுக்கு ரகசியம், ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்த போகிறார். அது என்ன ரகசியமா? ராஜ்யத்தை குறித்த ரகசியம். ஆமென். நமக்கு மற்ற கதை ரகசியம் கேட்டாலும் என்னங்க சொல்றீங்க? அப்படியா? இப்ப சோசியல் மீடியாவோட வேலை என்ன? எவன் வீட்லயும் நடக்கிற ரகசியத்தை இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதை கிராஸ் பண்றதுக்கு 1 லட்சம் பேர், 5 லட்சம் வியூ, தன்னை மதிப்பிடுற வியூஸ் எதை வச்சு தான் சொல்ற ஒரு காசுப்ப 1 லட்சம் பேர் கேட்டா அவன் பெரிய செலிபிரிட்டி பேர் நடக்கிறான். ஆமாவா இல்லையா? பைபிள் சொல்லுது, பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியத்தின் ஞானங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் தம்முடைய போற்றலை திறந்திருக்கிறார். இந்த காலையில் தேவன் சொல்லுகிறார், என் ஆவிக்குரிய மண்டலங்களை உங்களுக்கு நேராய் நான் திறக்கிறேன். உண்மையை சொல்ற, சபை ராஜ்யத்துடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் பிரசனத்தை தேடுறோம், டங்ஸ்ல பேசுறோம், பிரேயர் ரூம்ல டெய்லி உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். எதுக்கு இதெல்லாம்? இத்தனை ஆண்டு ராஜ்யம் என்ற கான்செப்டே நமக்கு தெரியாது. நாம் ஆளுமை செய்யப்படவர்கள், ஆளுமை வல்லமை உடையவர்கள். பிசாசையும் வியாதியஸ்தையும் மந்திரவாதிகளையும் விரல் சொடுக்குல அடக்கக்கூடிய அனைத்து வல்லமைகளும் உடையவர்கள் நாம். இந்த சத்தியத்தை நமக்குள்ள போதிக்காம வியாதியா ஜெபம் பண்ணிக்கோங்க, வேற என்ன பிசாசா நான் போயிடும். ஆனா என்னைக்காவது நம்ம ஆளுமை தன்மை உடையவர்கள் சொல்லிக்கு நமக்கு கேட்டிருக்குதான் தெரியல. நான் ரொம்ப நாளா கேட்கல. ஆண்டவர் இப்ப என்கிட்ட பேச ஆரம்பித்திருக்கிறார். இந்த திருச்சபையை வியாதிகளையும் மந்திரவாதங்களையும் சவால் விடுகிற ஒரு சந்ததியாய் நம்முடைய திருச்சபைகளை தேவன் மாற்ற போகிறார். ராஜ்யத்துடைய ரகசியங்கள் அதான் வார வாரம் சொல்லிட்டு வர ஆளுமை தன்மை. நிறைய போன வாரம் நிறைய காத்துங்களோட பேசுறேன். எப்படி இருக்க போகிறோம், என்ன நடக்க போகிறது பாருங்க. அப்ப ராஜ்யத்துடைய ரகசியங்களை போதிக்கும் போது சீசர்களுக்கும் அது புரியவில்லை. இயேசு அந்த நோக்கத்தையும் அவங்க புரிந்து கொள்ள முடியல. அவங்க ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டா இயேசுவை பார்க்கறாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் நினைக்கிறாங்க. அதனால புரியல அவர் பேசுறது. ஆனா சொன்னா தீர்க்கதரிசி இல்லப்பா, I am that I am. ஹல்லேலூயா. இந்த சீசன் தேவனோடு கூட பேசின ஒரு காரியம், ராஜ்யத்துக்குரிய பயங்கரமான ரகசியங்களை என் பிள்ளைகளோடு கூட நான் இடைப்பட போகிறேன். ஏலி இருந்தார் தான், ஆனா ஏலியை பாய்கட் பண்ணி ஆண்டவர் சாமுவேல் என்ற சிறுவனோடு கூட இஸ்ரவேலுடைய பயங்கரமான ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருக்கே ரகசியம் பேசுறது பிடிக்கும். ஆமீன் வரலையே? நம்மள மாதிரி ரகசியம் இல்லை, அது வேற ரகசியம். அவருக்கே ரகசியம் பேச பிடிக்குமா?
அவருக்கு ரொம்ப ஒருத்தரை பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அது சின்ன பையலாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு கூட ரகசியங்களை பேச துவங்குவார். ஏலி இருந்தார், ஆனால் ஏலி இடத்தில் ஏதோ ஒரு குறை காணப்பட்டது. ஆனால் ஏலியையும் நாம் பாராட்ட வேண்டும். ஒருவேளை ஏலி அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னான், இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ற ஒரு பாஸ்வேர்டை சொல்லாமட்டு இருந்தான், சாமுவேலால் எழுப்பி இருக்க முடியாது. இன்றைக்கு ஏலியை போல மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவர்களும் தேவை, சாமுவேலை போல தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களும் தேவை. சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுத்த பெற்றோர்களும் இன்றைக்கு நமக்கு தேவை. ஆமென். வரலையே? ஹல்லேலூயா. How many we can sacrifice your child to God? அடிக்கடி என்னுடைய பெற்றோருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், அடிக்கடி ஸ்தோத்தரிப்பேன். Thank you daddy, thank you for the decision they made. It is a very difficult decision. You can give a son or daughter, you know, those who are not. நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்களா, கால் விளங்கலையே ஊழியத்து குத்துரு, கண் வரலையே ஊழியத்து குத்துரு. ஏன் அது அந்த மாதிரி டிஃபெக்டட் பீஸ்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், பர்ஃபெக்ட் பீஸா மாற்றுவாராம். அதில் ஊழியத்தை கொடுத்துரு. ஆனால் நான் யோசித்தேன், என்னுடைய பெற்றோர் தன்னுடைய முதல் கனியை, அந்த கனி எப்படி வரலாம் தெரியாது, ஆனால் இந்த கனி ஆண்டவருக்குரியது. நான் சொல்றேன், ஒரு பெற்றோருடைய ஜெபம் மிக வல்லமை உள்ளது. தாமதிக்கலாம், ஆனால் மிக வல்லமை உள்ளதாக இருக்கும். ஒரு விதை ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்டால் அந்த விதை ராஜ்யத்தையே அசைக்கிற விதையாய் மாறும். அப்படி ஒரு விதையை தான் நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என்றைக்கு ராஜ்யத்தின் ரகசியம் உள்ளே வருகிறதோ மனதுக்குள் தெளிவு வரும். இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்களாம் கிங்டம் பீப்புள், அப்படியே சும்மா கிங் மாதிரி இருக்கணும் பாருங்க பார்க்கும் போதே. ஆனா பிரச்சனை இருக்கும், உபத்திரம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் ராஜ்யத்துடைய கேரக்டர் மென்டாலிட்டியோட தான் நம்ம ஜெயிக்கிறோம். ஆமென். நான் பிசாசை என்னைக்குமே மதிக்க மாட்டேன். பக்கத்துல சொல்ல மதிக்காதீங்க பிசாசு. நீங்க யாரையாவது பிசாசை நினைச்சா நான் அவங்கள சொல்லுங்க, நான் ஸ்பிரிட்ஸை சொல்றேன். பிசாசையும் சரி மந்திரவாதிகளையும் சரி நான் ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர்களை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்னை ராஜ்யத்திலிருந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ணி என்னை எங்க அமைச்சிருக்கிறாரா? பூமிக்கு அமைச்சிருக்கிறான். பூமி யாரா? பூமி என்னுடையது. பூமி எங்க அப்பா, அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு. ஆமென். அதனால உங்க வியாதியையும் உங்க சூழலையும் உங்க உபத்திரவத்தையும் ராஜ்யத்துடைய ரகசியங்களோட அதை நாம் மேற்கொள்ள போகிறோம். தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அப்படியே கீழே வரும். 11 12 வாசிப்போம். 12 வாசிங்க. உழிதனால கிடைக்கும். உள்ளவனை எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அடுத்தது போதும் போதும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணமாகவும் ஆகலாம். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து அது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா என்னன்னா, நம்ம 11 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பரலோக ராஜ்யங்களை அறியும்படி உங்களுக்கு எவனுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசிய ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இப்ப வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உள்ளவன் எவனோ அவனுக்கு அப்படின்னா எதை மீன் பண்றார் ஆண்டவர்னா, யாரிடத்தில் ரகசியங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேனோ, ரகசியத்தின் ராஜ்யத்துடைய ஞானத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேனோ, அவன் பரிபூரணம் அடைவான். நான் சொல்றது எந்த மாதிரி புரியுது? உள்ளவன் எவனோ ராஜ்யத்து குறித்ததான பாரங்கள் உள்ளவன் எவனோ, ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். புரியுதா? பாயிண்ட் புரியுதா? எது கொடுக்கப்படும்ன்றத கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் அவர் மென்ஷன் பண்றாருன்னா நான் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். எவனுக்கு ராஜ்யத்தை குறித்ததான தேடல், புரிதல், ஆர்வம், ராஜ்யத்தில் தேவனை எப்படி பார்க்கிறேன் என்று எவனுக்கு எவனோ அவனுக்கு பரிபூர்ணமாய்
அடைவான், பரிபூரணத்தை அடைவான். இல்லாதவன் என்ன பண்றான்? உள்ளதும் இல்லாதவன அவன் ராஜ்யம் என்னன்னு தெரியாது, தான் யாருன்னு தெரியாது, இந்த உலகத்துல சாதிக்க வந்திருக்கும் தெரியாது. ஏதோ வந்து ஜோம் பண்ண தேவனே நான் போது அண்டையில் பாட்டை பாடிட்டு ஐயா நல்ல ஓட்டத்தை போங்க, நல்ல ஓட்டத்தை முடித்து ஒரு வசனத்தை போட்டு போங்க. அவனது உள்ளதும் அவங்களும் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி சொல்லுவாங்க வாழ்க்கையே போராட்டம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு ஒரு லெகசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பைபிள்ல லெகசி முடிச்சவங்களுடைய லெகசி எல்லாம் பாருங்களேன். ஒருத்தர் இறந்தார்னா அவர் இயேசு தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய மரணம் அப்படின்னு நமக்கு மரணம் ஆண்டவர் கொடுக்கிறார்னா, என் மரணம் என் இயேசு யார் என்று இந்த உலகமே பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, நீங்க செத்துட்டீங்க, ஐயோ செத்து போயிட்டாரு அப்படி இருக்கக்கூடாது. என்ன மனுஷங்க, என்ன வாழ்க்கை, என்ன விசுவாசம், என்ன போராட்டம், எல்லாத்தையும் ஜெயிச்சு இவ்வளவு பேருக்கு சத்தியத்தை கொண்டு போய் வாழ்க்கையில சாட்சியாய் வாழ்ந்து இயேசு நல்லவர். அதாவது நம்ம மரணமே இன்னொருத்தனுக்கு விசுவாசத்தை வர வைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அதுதான் வசனம் சொல்லுது, எவனுக்கு ரகசியம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு பரிபூர்ணம் அடைகிறான், இல்லாதவன் அவனிடத்திலிருந்து. ஆமென். கொஞ்சம் நல்லா கேட்டாதான் புரியும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு 3 மணி நேரம் ஆகுது பாருங்க. அப்போ ராஜ்யத்துடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் நாம டிராவல் பண்ணணும். 2020 எனக்கு ராஜ்யத்துக்கு ரகசியம் தெரியும். அதுக்கு பாஸ்டர் என்ன பண்ணோம்? மத்தேயுலேருந்து பைபிளை படிங்க, எழுத்துக்கூட்டி எங்கெல்லாம் ராஜ்யம் வருதோ அண்டர்லைன் பண்ணுங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. இயேசு எங்கெல்லாம் ராஜ்யத்தை பேசியிருக்காரு, ஏன் பேச நீங்க இந்த ஹோம்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. பைபிளை இப்படிலாம் கூட இயேசு பேசியிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு போகும். நான் இப்ப அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு வரேன். எங்கெல்லாம் கிங்டம் குறித்து பேசுறேன், இயேசு எங்க தொடரும் கிங்டம் அதன் முதல் கொண்டு. ஆமென். அடுத்தது வாசிப்போம். இப்ப பாருங்க, நீங்க எவ்வளோ வேல்யூபிளான ஆளு அப்படின்றது அடுத்த வசனத்தை பாருங்க. வாசி. அடுத்த 14 போயிடுங்க. சிஸ்டர் 17 போயிடுங்க. சர்ச் நல்லா கவனிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்க கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு அச்சோ. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்கள் நீங்க காண்கிறவைகளையும் நீங்கள் கேட்கிறவைகளையும் கேட்க விருப்பமாய் இருந்தும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ சொல்றாரு, அப்பா இந்த ராஜ்யத்தை குறித்ததான ரகசியத்தை மோசே கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு, யோசுவா கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஏசாயா கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு, நீதிமான் இருக்கிற ஆபிரகாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் காணாமலும் கேளாமலும் போனார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ராஜ்யத்துடைய ரகசியங்களையும் ராஜ்யத்துடைய கிரியைகளையும் காண்கின்ற மிகப்பெரிய உன்னத பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நான் சொல்றது பேருக்கு புரியுது? பக்கத்துல சொல்லுங்க, ஆபிரகாமே பார்க்கலையா, மோசேவே பார்க்கலையா. நான் சொல்றது பேருக்கு புரியுது பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும், because they were before Christ. ஏன்னா அவங்களாம் குமாரன் வரப்போறார் அப்படின்ற ஹிண்ட் தீர்க்கதரிசிகளா வாழ்ந்தாங்க. but they were hungered for that. அத இயேசு சொல்றாருப்பா, அவங்கெல்லாம் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, நீங்க இப்போ கண்ணுக்கு நேரா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரகசியத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பேர் வேல்யூபிளான ஒரு பர்சன்? பக்கத்துல சொன்னாங்க, ஆபிரகாமை விட நம்ம பெரிய ஆள் தான். ஏன் தெரியுமா? கிறிஸ்து என்ற ஒரு நபர்னால அவங்க எல்லாம் ஆர்வப்பட்டாங்க ராஜ்யத்துடைய ரகசியங்கள். என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவங்கள ராஜ்யம் என்னன்னே தெரியாது, என்னன்னே புரியாது. அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வெறும் இலைப்பாதம் பரலோகத்தை தான் வச்சார். ஆனா நமக்கு மட்டும்தான் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஆமென். எத்தனை பேருக்கு
புரியுது நான் சொல்றது பேருக்கு புரியுது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சதா? பைபிள்ல ரெண்டு நீதிமான் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, டக்குன்னு கேட்டீங்களா பாஸ்டர்? யோபு, அப்புறம் டக்குன்னு கேட்கணும் நிறைய பேர் ஸ்டக் ஆகுது. அநேக நீதிமான்கள். யோபு ஒரு நீதிமான், ஆபிரகாம் ஒரு நீதிமான், மோசே ஒரு நீதிமான், ஏசாயா ஒரு நீதிமான். எல்லா மேஜர் மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தாலும் இது ராஜ்யத்து குறித்தான ரகசியங்கள். குமாரன் வந்து அவர்களோட கூட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கேட்காமலும் பார்க்காமலும் எங்க போயிட்டாங்களா? மரித்து போயிட்டார்கள். ஆனால் நீங்களோ இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப எந்த ஸ்டேஜ்ல கடவுள் உங்களை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பிசாசு தான் சொல்றான், நீ வேஸ்ட், ஒன்றும் உதவாது, வேணாம், நடக்காது, வராது, ஆவாது, இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்தி 50-60 வருஷத்தை சாப்பிட்டுறான் பாருங்க பிசாசு. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கீழே அப்படியே நம்ம கொஞ்சம் போனா வேகமாக முடிச்சிடறேன். அப்புறம் ஆண்டவர் கீழே பிரசங்கம் பண்றாரு. வழி அருகே விழுந்த விதையை குறித்த அந்த கதையை பார்க்கிறோம். ரோமைகளை திரும்ப ஸ்டார்ட் பண்றாரு. 4 விதமான விதைகளை பார்க்கிறோம். வழி அருகே விழுந்த ஒரு விதை, அப்புறம் கற்பாறையில் விழுந்த ஒரு விதை, அப்புறம் முள்ளுள்ள, அதுக்கப்புறம் சாலிடான நிலங்களில். இப்ப இந்த ஓமைகளை இயேசு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 13:19 மட்டும் வாசிக்கிறேன் வேகமா. நல்லா புரிஞ்சுங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அண்டர்லைன் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து நல்ல ஒரு ஆமென். அந்த வசனத்தை கவனிப்போம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், சொல்லுங்க கேட்டும், சொல்லுங்க கேட்டும். அடுத்தது உணராதிருக்கும் போது. அப்படி இங்கிலீஷ்ல போனீங்கன்னா, when anyone hear the word of the kingdom and they do not understand, அவங்க புரிந்து கொள்ள முடியல, உணராதிருக்கும் போதுதான் இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். பிசாசுக்கு அதனால அந்த ஓமைகளை சொல்றாரு. 4 விதமான மேட்டரை சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் விதை விழுதுன்றது. அதனால புரிஞ்சுக்கோங்க, ஹியரிங் த வேர்ட் எவ்வளவு இம்பார்ட்டனோ அதை விட அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். கேட்பது எவ்வளவு முக்கியமோ கேட்பதை புரிந்து உணர்ந்து செயல்பாடு செய்வது ரொம்ப முக்கியம். 2வது காரியம், விதை, அந்த ராஜ்யத்திற்குரிய விதையானது எனக்கு உணர வேண்டும், புரிய வேண்டும். அதான் சொன்ன சூப்பர் மெசேஜ், அருமையான வார்த்தை. என்ன மெசேஜ்? அதுதான் நல்லா இருந்துச்சு, அதுதான் எனக்கு புரியல, அது மட்டும் புரியல. நிறைய பேர் கேட்ப பசங்க, சூப்பராக மெசேஜ் நான் சொல்லு, அதானே அதை நீங்க சொன்னீங்க, அந்த மெசேஜ் நல்ல மெசேஜ் தான். பிசாசு என்ன தெரியுமா, உங்களுக்கு மீட்டிங் அனுப்பிச்சிருவான், ப்ரேயர் ரூம் அனுப்பிச்சிருவான், சர்ச்சுக்கு போகணும் காசு கொடுத்து அனுப்புவான். The biggest problem is when you understand, he is irritated. அதனால எது மாதிரி புரியுது, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அவனுக்கு பிரச்சனை. நீங்க உங்களுக்கு புரியாத வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்லுங்க, புரியுதுங்களா? புரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. That's why அந்த வழி அருகே விழுந்த விதைகளை குறித்து அவர் பேசுகிறார். ஒவ்வொருத்தரும் விதையை போட்டே போறான்பா. முதல்ல வழியில போட்டவனுக்கு புரியல, 2வது கற்பாறையில போட்டவனுக்கு புரியல, 3வது முள்ளுல போட்டவனுக்கும் புரியல. ஆனா விதை வந்துருச்சு, சீடு வந்துருச்சு, சீடு என்னன்னு புரியல. ஆனா 4வது சாலிடான சாயில்ல போட்ட உடனே அவன் மிகுந்த அறுவடையை கொண்டு வந்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மெசேஜை கேட்கறது முக்கியம் கிடையாது. நான் நல்லா கேட்டேன், விதை உள்ள போச்சா? மாத்திரை இருக்கு, மாத்திரை போட்டீங்களா? நிறைய பேர் நல்ல மாத்திரைலாம் இருக்கு, ஆனா மாத்திரையை போட மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய சமைப்பாங்க, ஆனா சாப்பிட மாட்டாங்க.